கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு அருவி 2 அருவி இல்லம்மா 10 அருவி ஒரே ஏரியால இருக்கு. அதுதான் முக்கியம். இங்க பாத்தீங்களா, இது ஒரு அருவி. இதோ பாருங்க, இது ஒரு அருவி. பசங்கள்லாம் ஆட்டம் போடுறாங்க. இது இன்னொரு அருவி. இது முதல்ல பாத்தீங்கல்ல, அந்த அருவி. இப்படி ஏகப்பட்ட அருவி ஒரே இடத்துல, அந்த பக்கம் இந்த பக்கம் சைடில் மேலே கீழே இப்படி வளைச்சி வளைச்சி எங்கே பார்த்தாலும் அருவியாக இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளாடியே. ஆனால் இங்கே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். கடிக்காரங்கோணத்துலேருந்து கீரிப்பாறை போகிற ரூட்டில் பால்குளம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த பால்குளத்துக்கு உள்ளாடி நீங்கள் திரும்பி போனீங்கன்னா இந்த பால் அருவி அங்கே தான் கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளோ அழகாக யோகாசனம் பண்ணுறேன் பாருங்க. ஆளே இல்லைங்க. கூமாப்பட்டிலாம் இப்போ மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக கூடி அங்கெல்லாம் தடை பண்ணிட்டாங்களா? எங்கள் ஊரை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கோடி அருவி கொட்டுதியா, எங்கே நின்னாலும் தண்ணியாக கொட்டும். இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல சினிமா படப்பிடிப்புலாம் எடுத்துருக்குறாங்க. நான் தியானம் எல்லாம் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இது ஒரு ரகசிய அருவி. இதை நிறைய பேர் இன்னும் பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துக்கு போகணுன்னா ஆரோக்கியம் இருக்கணும், அப்போ தான் போக முடியும். ஆரோக்கியம் இல்லாதவன் இங்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியம் வந்துடும். அதுதான் இதில் உள்ள, அதான் இந்த இடத்தோட பூட்டி. அங்கே பாருங்க, ஆசா ரைடன் கையை கட்டுறாரு. இங்க நம்ம அம்மா உங்க காதல் ஸ்டோரி நாங்க லவ் ஸ்டோரி போட்டிருக்கீங்களா? இவங்க தான் சால்வ் இன்ஸ்டாகிராம். எப்படி லவ் பண்ணீங்க? அவங்களோட காதல் கதையை சொல்றாங்க. லவ் பண்றாங்க, எப்படி லவ் பண்ணிருக்காங்க. லவ் பார்த்த உடனே பிடிச்சிடுச்சா, இல்லனா எங்க வச்சு பாத்தீங்க, என்ன ஏது அந்த மாதிரி சொல்லுங்க. பார்த்து சந்திச்சு அப்படி லவ் பண்ணோம். எங்க வச்சு சந்திச்சு? இதான் ஒரு அறிவு கொட்டுது பாருங்க. 3 கோடு போட்டது மாதிரி இயேசு கிறிஸ்து தான் அணிலுக்கு முதுகில் கோடு போட்டாரு அப்படின்னு சில பேர், இல்லை ராமர் தான் போட்டாரு அப்படின்னு சில பேர். இயற்கையே போட்டிருக்கியா போட்ட பாருங்க. இங்க இருக்கிற பல அருவிகளையும் ஒரே வீடியோவா எடுத்து யூடியூப்ல போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே. நாம இன்னொரு வீடியோல சந்திப்போம்.